ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் அனலிஸ்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, 2024 சம்மர் அனலிஸ்ட் ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ கரண்ட்லி பர்சீவிங் ஏ காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2025 2026 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரியை டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்போ எந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.